வணக்கம். இப்போ ஒரு கவுன் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா? போன வீடியோல. அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இத பாருங்க. இது வந்து பேக் நெக் இது. இது வந்து துணி பாக்ஸ் மாரி இத பாருங்க கட் பண்ணி எடுத்திருக்கேன். அத வந்து இத பாருங்க. துணி குடுத்து தச்சுட்டு இத பாருங்க. அளவு வச்சு ஒரு 2 1/2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது அப்படியே இதில தச்சு திருப்பிக்கோங்க. இத அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அதே உள் பக்கம் திருப்பிக்கோங்க. பாருங்க ஈஸியா வந்துருச்சு. இது ஒரு படிமான தையல் ஒண்ணு போட்டுக்கோங்க. தைச்சாச்சு. இப்போ இத பாருங்க. தையல் நல்லா நீட்டா அழகா வந்திருக்கு. பாருங்க. இப்போ பேக் நெக்கும், ஃப்ரண்ட் நெக்கும் 2 ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் நெக்கு. பாருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க. கை ஜாயின் பண்ணிக்கோ 2 பக்கமும். பாருங்க கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அதை ஒரு மடிப்பு மடிச்சு தைச்சுக்கோங்க. அதே மாதிரியே இந்த பக்கமும் கை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க கை ஜாயின் பண்ணி கைக்கு கீழே மடிச்சும் தைச்சாச்சு. வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கழுத்துக்கு வந்து பைப்பிங் வைக்கலாம். அதான் 2 கையும் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இங்க பட்டன் பீஸ்க்கு இதெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து பைப்பிங் வச்சுக்கலாம் கழுத்துக்கு. அதுக்கும் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்குக்கு 2த்துக்குமே பைப்பிங் தான் வைக்க போறோம். அதுக்கும் கட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்க பைப்பிங்க்கு துணி ரெடி பண்ணியாச்சு. எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். இது பாருங்க பட்டன் பட்டியிலேருந்து நேராக ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பட்டன் பீஸ்லேருந்து
பாருங்க ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த பாருங்க இப்போ எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஃபுல்லாவே எல்லாமே மிஷின் தையல் தான். இங்க பாருங்க. இந்த பாருங்க மடிச்சு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க. இதை மடிச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். அப்படியே திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் தையல். இப்போ பாட்டம் மேல மேல பாடிக்கு முடிச்சாச்சு. கீழே வந்து சுருக்கம் வச்சு தைக்க வேண்டியதுதான். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாட்டம் கீழே இந்த சைட்ல எல்லாம் தையல் இருந்தது, கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுருக்கம் வைங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சும்மா கால் கால் இன்ச் அங்கங்கே வச்சிங்கன்னா போதும். நான் ஒரு பக்கம் இந்த ஜாயின் பண்ணுறேன் பாருங்க. பாடியும் கீழே பாட்டமும் ஜாயின் பண்ணுறேன். இந்த பாருங்க சுருக்கம் அங்கங்கே கால் கால் இன்ச்சு வச்சுட்டு இந்த சுருக்கம் வச்சுருக்கேன் பாருங்க. இதே மாதிரியே அடுத்த பக்கமும் அந்த பக்கத்துக்கும் இதே மாதிரியே சுருக்கம் வச்சுக்கோங்க. பாருங்க இதே அந்த அந்த பக்கம் மாதிரி இந்த பக்கமும் இதை பாருங்க அங்கங்கே ஒரு சுருக்கம் கால் கால் இன்ச் அளவு வச்சு இதை தைச்சிருக்கேன் பாருங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். கை சுத்தளவு நான் 4.5 வச்சிருக்கேன்.
இந்த பக்கம் அந்த பக்கம் தைச்சாச்சு. இந்த பக்கம் இதோ 4.5ல மார்க் பண்ணிக்கோங்க. 4.5ல மார்க் பண்ணிட்டு நேரா ஒரு அடி அடிச்சுட்டு வந்துருங்க. தச்சாச்சு. 2 தையலா போட்டுக்கோங்க. இப்போ இந்த கவுனு முடிஞ்சிருச்சு. இந்த கவுன் இப்போ முடிஞ்சிருச்சு. பாருங்க, ஒரு டாப்ல ஒரு குழந்தைக்கு 4 வயசு குழந்தை, 4லேருந்து 5 வயசு வரைக்கும் போடலாம். பாருங்க, அழகா வந்துருச்சு இந்த கவுனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு இந்த குறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய சின்ன சின்ன கவுனுங்களோ, அது மாதிரி ப்ளவுஸுங்க, டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஈஸியாகவே சொல்லித்தரேன். வணக்கம்.